இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிற வார்த்தை, சத்திய வசனம். நமக்கு வாக்காக அவர் கொடுக்கிறார். ஏற்ற காலத்திலே தேசத்தை மழை பெய்ய பண்ணுவேன்னு சொல்கிறார். நாம் கையிட்டு செய்யும் வேலையை ஆசிர்வதித்து தமது நல்ல பொக்கிஷ சாலையை நமக்கு திறந்து நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் ஆசிர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக நம்மை வைப்பார். ஆனால் நம்மையோ தேவன் கடன் வாங்காதபடி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்னு இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் யோசிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு வாக்குரைக்கிறார் இல்லையா? அவர்களுக்கு சுதந்திரிக்கும்படியாய் கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார்னு வாக்கு பண்ணுறார். அப்போது கானானை இஸ்ரவேல் ஜனங்க சுதந்திரிக்கும் போது அவர்களை அப்படியாக ஆசிர்வதிக்கிறார். உபாகமம் 15:6, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆள்வாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்கிற வாக்க கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் கொடுக்கிறார். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படியாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வாக்குரைத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் அன்று வாக்களித்தார். அவர்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானை சுதந்திரிக்க கொடுப்பேன். அதே போல் அவர்களுக்கு கொடுத்தார் இல்லையா? அப்படி தேவன் ஆசிர்வதிக்கும் போது அவருடைய நல்ல பொக்கிஷ சாலையை நமக்கு திறந்து கொடுக்கிறார். நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் அவர் ஆசிர்வதிக்கிறார். தேசத்தில் நல்ல மழையை கொடுத்து செழிப்பை தருகிறார். அப்படி நம்மை ஆசிர்வதிக்கும் போது நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம். நம்மையோ கர்த்தர் கடன் வாங்காதபடி வைக்க அவர் வல்லமை உள்ளவர். என்ன யோவேல் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் பாருங்கள். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். கர்த்தருக்குள்ளாக ஃபஸ்ட்டு நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுத்து அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி வேத வசனங்களை தியானித்து நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருக்குள் எப்பொழுது நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மைக்கு முன்மாறி பின்மாறி மழையை ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணி வச்சுருக்கார். அது நிச்சயமாக ஏற்ற காலத்தில் அதை வர்ஷிக்க பண்ணிடுவார். அப்படி அவர் செய்யும்போது நம்முடைய கலங்கள் எல்லாம் தானியத்தினாலே நிரம்பும். நம்ம ஆலைகள் எல்லாம் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்கிறார். சரி, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பெறணும். ஏற்ற காலத்தில் மழை வரணும், நம் கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் தன்னுடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து கொடுக்கணும், நம்ம கடன் வாங்காமல் அநேகருக்கு கடன் கொடுக்கணும்னா முதலாவது நாம் என்ன செய்யணும்? இதே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் என்ன சொல்கிறார்? நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இன்று முதல் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற அவருடைய கட்டளைகளை எல்லாம் கவனமாய் கை கொண்டால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ண? முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவர் கட்டளைகளுக்கு நம்ம கை கொண்டு நடக்கணும். அது கவனமாய் நம்ம கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கும்போது பூமியில் இருக்க எல்லா ஜாதிகளுக்குள்ளேயும் நம்மை தேவன் மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் செவி கொடுத்து நடக்கும்போது சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கொன்னே சொல்கிறார். அதே போல் பரலோக பொக்கிஷத்தை உங்களுக்கு திறந்து கொடுப்பேன். ஏன்னா இன்றைக்கி அநேக வாசல்கள் உங்களுக்கு பூட்டப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கி அநேக கடன் தொல்லை, வட்டிக்கு கட்டுதல், நிறைய பண பிரச்சனை, போராட்டங்கள், என்னென்ன காரியங்கள் சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டு இருந்தாலும் இப்போ பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுகளை கூட சந்திக்க முடியாமல் எத்தனையோ பெற்றோர்கள் இந்த நாட்களில் நீங்கள் கலங்கி தவிக்கலாம். எங்கே போய் நம்ம கடன் கேட்பது என்று. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அவர் கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவார். அது என்ன காரியங்கள் என்று நீங்கள் வேத வசனத்தை எடுத்து தியானிங்க. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் உங்களை கீழ்ப்படிய சொல்கிறாரோ அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்க.
அப்படி நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். முன்மாறி பின்மாறி மழையை உங்களுக்கு பெய்ய பண்ணுவார். தனது பொக்கிஷ சாலை உங்களுக்கு திறந்து கொடுத்து உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் வெசனப்படாது இருப்பதாக. அவன் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார். யாருக்கு தாராளமாய் கர்த்தர் கொடுக்க சொல்கிறாரு? ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க துவங்குங்க. கொடுக்கும்போது தான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் இல்லையா? ஏன்னா கர்த்தர் எவன் ஒருவன் தன்னுடைய திராணிக்கு தக்கதாக மற்றவங்களுக்கு செய்ய திராணி உள்ளே இருக்கும்போது அதை செய்யணும். அது செய்யாமல் தன் கரங்களை மூடிக்கொண்டோ தன்னை மறைத்து கொண்டோ இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம் வராது இல்லையா? உங்களிடத்தில் இருக்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். உங்கள் கையின் பிரயாசங்களையும் கையிட்டு செய்கிற காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். இதுதான் ரெண்டாவது காரியம். ஃபஸ்ட்டு கர்த்தருடைய கட்டளை கற்பனை கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அடுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்குறவர்களாக இருக்கணும். என்னிடத்திலே ஒன்றும் இல்லையே, நானே கடன் பட்டிருக்கேன் எப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, உங்களுக்கு இருக்க கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து அதை மற்றவங்க ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். தான தர்மங்களை செய்து பாருங்கள். அப்போ கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஏன்னா உபாகமம் 11:14 சொல்லுது, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் எண்ணெயும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாறி பின்மாறி மழையை பெய்ய பண்ணின்றார். அப்போ கர்த்தர் நம் களஞ்சியத்தின் தானியத்தை ஆசீர்வதிப்பார். எண்ணெயும் மாவும் நம் தண்ணீரும் நம் குடும்பத்தில் என்றென்றைக்கும் குறையாமல் காத்து வழிநடத்த தேவன் வல்லமையுள்ளவர். அவர் முன்மாறி பின்மாறி மழை ஒரு விவசாய நிலத்துக்கு ஒரு விளைச்சலை காணணுன்னா அதுக்கு முன்மாறி மழையும் அந்த நிலத்துக்கு வேணும். அதுக்கப்புறம் அது வளரும்போது பின்மாறி மழையும் அது செழித்தோங்க வளரத்துக்கு தேவை. அப்படி தேவன் அந்த முன்மாறி பின்மாறி மழையை கொடுக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் நம் சிரசின் மீது தங்கும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சூழ்நிலை உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். பிரச்சனைகள் போராட்டங்கள் அதன் மூலமாக இருக்கலாம். எப்படி இதை மேற்கொள்ளணும்னு. ஆனால் கர்த்தர் எல்லாம் வச்சிருக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த ஏற்ற காலத்திலே உங்களுக்கு அந்த மழையை பெய்ய பண்ணுவார். பூமி தன் பலனை கொடுக்கும். வெளியில் உள்ள மரங்கள் எல்லாம் தங்கள் கனியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பூமியின் பலனை நாம் ருசி பார்க்கணும். இந்த பலனை நாம் அடையணும் இல்லையா? அதுக்கு நமக்கு கர்த்தர் ஏற்ற காலத்தில் அந்த மழையை தருவார். அதுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்றே நீதிமொழிகள் 22:7 பார்க்குறோம். அப்போ ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். அவன் நல்ல பண வசதிகளோடு இருக்கலாம். ஆனால் தரித்திரர்கள் அவங்க கையை எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ கடன் வாங்காமல் வாழணும்னா நம்முடைய வாழ்க்கையில் போதும் என்கிற மனதோடு நமக்கு வருகிற வருமானத்தை வைத்து வாழக்கூடிய அந்த தன்மை, அந்த இருதயம் நமக்கும் வேணும். அப்படி நீங்கள் வாழும்போது கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார், வாங்குகிறவர்களாய் மாற்ற மாட்டார். சங்கீதம் 135:7 சொல்லுது, அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றையும் தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். கர்த்தர் எப்படி நமக்கு அந்த செழிப்பை தராரு, எப்படி அந்த மழையை நமக்கு பெய்ய பண்ணுறாரு? அவர் மேகங்களை எழுப்புறாரு. அதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். ஒரு மனுஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், ஒரு வேலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், ஒரு வழியை உங்களுக்கு திறந்து கொடுப்பார். நீங்கள் அப்போது உங்களுடைய கடன் தீர்றதுக்கு கர்த்தர் வழியை செய்வார். அதுதான் அவர் பூமியின் கடையாந்திரத்திலேருந்து மேகத்தை எழுப்புறாராம். மழையோட மின்னல்களை உண்டாக்கி காற்றையும் தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன். எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு பொக்கிஷ சாலை, பண்டக சாலை என்று எல்லாத்துக்கும் தேவன் வச்சிருக்கிறார். அதெல்லாம் தேவன் ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா சங்கீதம் 65:11 சொல்லுது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். கர்த்தர் அவருடைய நன்மைகளினாலே அதை முடிசூட்டி தருகிறார்.
நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பெய்ய பண்ணுவார். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் செழுமையும் கொழுமையும் தேவன் தர வல்லமை உள்ளவர். உபாகமம் 28:44 பார்க்குறோம். அவர் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலைவனாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாது இருந்தால் நம்ம கடன்படுவோம் இல்லையா? கடன் கொடுத்தவன் தலையாயிடுவான், கடன் வாங்கின நாமோ வாளாகிடும். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். ஏன்னா யோபு 38:22 சொல்கிறார், உறைந்த மழையின் பண்டசாலைக்குள் பிரவேசித்தாயோ, கண்மழையாய் இருக்கிற பண்டகசாலையை பார்த்தாயோன்னு இங்கே யோபு சொல்கிறார். அப்போ எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு பண்டகசாலை வைத்திருக்கிறார்ல, அதிலிருந்து உங்களுக்கு திறந்து கொடுப்பார். ஆபத்து வரும் காலத்தில், கலகமும் யுத்தமும் வரும் காலத்தில் பிரயோகிக்கும்படியாக நான் அவர்களை வைத்திருக்கிறேன். ஏன்னா தீங்கு நாளுக்கென்று தான் துன்மார்க்கனை கர்த்தர் படைச்சி வச்சிருக்கிறார் இல்லையா? தீங்கு நாள், அழிவு நாட்களுக்கு அவங்க வச்சிருக்கிறார். அந்த மாதிரியான ஜனங்க அந்த நாளில் அழிந்து போவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பிள்ளைகளையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். என்ன, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன்னு சொல்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என்று விசுவாசிங்க. அதனால் இந்த கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு ஆதாரமாய் அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அப்போ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து அவர் ஆசீர்வாதத்து மழையை உங்களுக்கு பெய்ய பண்ணுவார். உங்கள் நஷ்டங்களை எல்லாம் அவர் நீக்கி உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்ற அவர் வல்லமில்ல தேவன். உங்கள் கையின் பிரயாசங்கள், கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்து தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்களுக்கு திறந்து கொடுப்பார். தேசத்தில் நல்ல மழையை கொடுத்து செழித்து ஓங்கும்படியாக உங்களுக்கு செய்வார். விசுவாசிங்க. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காது இருப்பீர்கள். இந்த வசனத்தை விசுவாசித்து அவர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த வாக்குத்தத்தம் நமக்குள் நிறைவேறும். ஆமேன்.